கைரேகையில் சூரிய வீட்டிற்கும் ஜாதகத்தில் சூரிய பகவானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. கைரேகையில் மோதிர விரலுக்கு கீழே உள்ள வளைய பகுதி சூரியமேடு என்று அழைக்கப்படுகிறது. இது நமது ஜாதகத்தில் சூரியனின் காரக பலத்தை காட்டும் அமைப்பாக உள்ளது. அதாவது வாழ்க்கை தரம், சம்பாத்திய திறமை, தந்தையாருடன் உறவு நிலை, அதிகாரம், பதவி, அரசாங்க அரசியல் தொடர்புகள், புகழ், சமூக சேவை, கண்டிப்பு, கட்டளை ஆகிய சூரியனின் காரக பலம் ஜாதக மற்றும் கைரேகையோடு ஒப்பிட்டு அமைந்து பார்க்கும்போது ஜாதகத்திலும் மற்றும் கைரேகையிலும் இந்த சூரிய இருப்பு நன்றாக அமைந்தால் மேலே சொன்ன பலன்கள் சிறப்பான முறையில் அமையும். அதாவது கைரேகையில் இந்த சூரியமேடு பறந்து நல்ல மேல் நோக்கிய சுழலுடன், மேலும் நல்ல குறிகளுடன், நட்சத்திரம், சதுரம் போன்ற நல்ல குறிகளுடன் அமைந்தால் நல்லது. அதே போல ஜாதகத்தில் சூரியனும் மற்றும் ஸ்தானங்களில் முக்கியமான 5ஆம் ஸ்தானமும் மற்றும் அதற்கு அடுத்து 1, 2, 6, 9, 10 ஸ்தானங்களும் சூரியன் பலத்தை பிரதிபலிக்கும் ஸ்தானங்களாகும். இவ்வாறு உள்ள அமைப்புகள் நல்ல விதமாக அமைய சூரியன் காரக பலம் ஜாதகத்திலும் பலப்படும். சூரியன் கிரகமாகனால் சரி அல்லது சூரிய மேடானாலும் சரி, அது நல்லவிதமாக அமைய பெற்றவர்கள் சுய நம்பிக்கை, துணிவு மற்றும் தன்னம்பிக்கை, தன்முனைப்பு அதிகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதனால் சமூகத்தோடு கலந்து அதே சமயம் தான் தனித்தன்மையோடு இருந்து தன்னுடைய சுய நம்பிக்கை, துணிவு மற்றும் தன்முனைப்பு மூலமாக தனக்கென்று தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய திறமையோடு இருப்பார்கள். அதிகாரம், செல்வாக்குகளை பெற்றவர்களாக இருப்பார்கள். தந்தையினுடைய பலம் இருந்தாலும் கூட அவருடைய பலத்தை தனக்கு அடித்தளமாக வைத்துக் கொண்டு தானும் அதற்கு மேல் முன்னேறக்கூடிய தன்மையை எடுத்துக்கொள்வார்கள். சுய நம்பிக்கை, துணிவு, தன்முனைப்பு அதிகம் இருப்பதால் சில சமயங்களில் பிரச்சனை வரலாம்.